வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரி கடல் காலை முதல் சீற்றமாக காணப்பட்டது. இதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்க வேண்டாம் என்று போலீசார் எச்சரித்தனர். மேலும் காலை முதல் கடற்கரை பகுதியில் ரோந்து சென்ற போலீசார் கடலில் குளித்தவர்களை எச்சரிக்கை செய்து வெளியேற்றி வந்தனர். இந்நிலையில் போலீசாரின் எச்சரிக்கையை மீறி புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த ஆந்திராவை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் 5 பேர் கடலில் இறங்கி குளித்தனர். இவர்களில் வினித் ரெட்டி என்ற மாணவன் அலையில் சிக்கி மாயமானார். இதுகுறித்து அவரது நண்பர்கள் கொடுத்த தகவலின்படி கடலோர காவல் படையினர் மற்றும் மீனவர்கள் அலையில் சிக்கி மாயமான மாணவரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தலைமையில் பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 60க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய குறைகளை தெரிவித்ததோடு தாங்கள் கொடுத்த புகார் சம்பந்தமாக எடுத்த நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தனர். மேலும் கடந்த மாதம் இணையவழி மோசடியில் நடைபெற்ற 65,82,000 ரூபாய் பணத்தை மீட்டெடுத்து அதனை நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கிற்கு செலுத்துவதற்கு நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அது மட்டுமின்றி பொதுமக்கள் தவறவிட்டு 6 லட்சம் மதிப்பிலான 32 செல்போன்களை கண்டுபிடித்து உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பிரபல எத்திக்கல் ஹேக்கர் சங்கராஜ் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பொதுமக்கள் இணையவழி மோசடியில் எவ்வாறு ஏமாற்றப்படுகின்றனர், அதிலிருந்து தப்பிக்க என்ன வழிகள் என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிறப்புரையாற்றினார். மேலும் விரைந்து நடவடிக்கை எடுத்து பணம் மற்றும் செல்போனை மீட்டுக் கொடுத்து ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி உள்ளிட்ட சைபர் கிரைம் போலீசாரை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினார்கள். புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவராக பாஜக கட்சியை சேர்ந்த செல்வம் உள்ளார். இவர் மீது சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி வந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு உருளையன்பேட்டை சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி சபாநாயகர் மீது சட்டப்பேரவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தி சட்டப்பேரவை செயலர் தயாளனிடம் மனு அளித்திருந்தார். இந்நிலையில் பாஜகவிற்கு ஆதரவளிக்கும் திருபுவனை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் நேற்று சட்டப்பேரவை செயலர் தயாளனிடம் சட்டப்பேரவை தலைவர் மீது நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தி மேலும் ஒரு மனு அளித்துள்ளார். தற்போது வரை 2 சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவை தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தி மனு அளித்திருக்கின்ற நிலையில் பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பாஜகவை சார்ந்த சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர மனு அளித்திருப்பது புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுபோன்ற அதிருப்தி எம்எல்ஏக்களும் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர மனு அளிக்க உள்ளதாகவும் கூடுதல் தகவல் வெளியாகியுள்ளது. ஒடிசா மாநிலம் அருகே வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகியுள்ளது. இது ஒடிசா மாநிலம் கோபால்பூரின் அருகே 640 கிலோமீட்டர் தொலைவிலும் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் தெற்கே 450 கிலோமீட்டர் தூரத்தில் வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் நேற்று 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்ட நிலையில் புதுவை கடல் கடுமையான சீற்றத்துடன் காணப்படுகின்றது. மேலும் கடல் அலைகள் ஆர்ப்பரித்து வந்து சுமார் 5 அடி வரை எழும்புகின்றது. இதனால் சுற்றுலா பயணிகளை கடற்கரை மணல் பரப்பில் இறங்குவதற்கும் குளிப்பதற்கும் போலீசார் தடை விதித்துள்ளனர். மேலும் பழைய துறைமுக பகுதியில் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டு பேரிகார்டுகளை அமைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வார இறுதி நாட்களான இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் கடற்கரைக்கு வந்தனர். அவர்கள் ஆபத்தை உணராமல் கடலில் இறங்கி குளிப்பதும் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து வருகின்றனர். அவர்களை போலீசார் வானிலை எச்சரிக்கை கூறி வெளியேற்றி வருகின்றனர். புதுச்சேரியில் சேலஞ்ச் என்டர்டைன்மெண்ட் சார்பில் பறவைகள் மற்றும் விலங்குகள் உலக கண்காட்சி துவங்கப்பட்டுள்ளது. பாப்ஸ்கோ மைதானத்தில் நடைபெற்று வரும் இக்கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். கண்காட்சியில் குழந்தைகளை கவரக்கூடிய பறவைகள், பல்வேறு விலங்குகள் மற்றும் சோட்டா பீம், டோரா புஜ்ஜி உள்ளிட்ட கார்ட்டூன்கள் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன.
மேலும் குழந்தைகளுக்கான பல்வேறு விளையாட்டுகள், பொழுதுபோக்கு அம்சங்கள் மற்றும் பல்வேறு உணவு ஸ்டால்கள் ஆகியவையும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது. WFL ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மற்றும் பெட்டிட் செமினார் பள்ளி இணைந்து நடத்திய திருக்குறள் போட்டியின் வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டமன்றத்தின் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர். WFL ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நிறுவனர் மணி நிகழ்வில் பங்கேற்று மாணவர்களின் திறமையை பாராட்டினர். மேலும் பெட்டிட் செமினார் பள்ளியின் முதல்வர் தேவதாஸ் மற்றும் துணை முதல்வர் சின்னப்பன் அவர்கள் நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மாணவர்களும் பெற்றோர்களும் WFL ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நடத்திய திருக்குறள் போட்டியில் ஆர்வமுடன் பங்கேற்று மகிழ்ச்சி அடைந்தனர். இதுபோன்ற நிகழ்வுகள் எங்களின் பாரம்பரியத்தையும் அறிவியல் கலைகளையும் வளர்க்கும் முயற்சியாக அமைந்துள்ளன என்று அனைவரும் பாராட்டினார்கள். புதுச்சேரி அடுத்த மங்கலம் தொகுதிக்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் இயங்கி வரும் தனியார் தொழிற்சாலையில் கடந்த மாதம் சுமார் 6 லட்சத்திற்கும் மதிப்பிலான பொருட்கள் திருடு போனதாக தொழிற்சாலை நிர்வாகத்தின் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதரெட்டி உத்தரவின் பேரில் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளர் பிரியசாமி தலைமையில் SP குற்றப்பிரிவு போலீசார் மற்றும் மங்கலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள். இதில் காணாமல் போன பொருட்களை தனிக்குப்பத்தை சேர்ந்த முருகன், கரிக்கலாம்பாக்கத்தை சேர்ந்த தியாகராஜன், கீழ் குமாரமங்கலத்தை சேர்ந்த ஐயப்பன் மற்றும் அஜித், செல்லஞ்சேரியை சேர்ந்த அருண்குமார் என்பதை விசாரணையில் உறுதி செய்த போலீசார் அவர்களை பிடித்து விசாரித்து திருடி சென்ற பொருட்களில் 3 லட்சத்திற்கும் மதிப்பிலான பொருட்கள் அவர்களிடமிருந்து மீட்டனர். மேலும் விசாரணை மேற்கொண்டதில் மீதமுள்ள 3 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் விரைவில் மீட்கப்படும் என்றும் கைது செய்யப்பட்ட கொள்ளையர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சாய் சில்க்ஸ் கலாமந்திரியின் 65வது கிளையான வரமகாலட்சுமி சில்க்ஸ் திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது. சாய் சில்க்ஸ் கலாமந்திர் தனது 65வது கிளையை புதுச்சேரியில் இன்று துவங்கியுள்ளது. அதன்படி புதுச்சேரியில் முதல் முறையாக அண்ணா சாலையில் வரமகாலட்சுமி சில்க்ஸ் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தருமை ஆதீனம் 27ஆம் குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலா மாசிலாமணி தேவகி ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் கலந்து கொண்டு பூஜை செய்து வரமகாலட்சுமி சில்க்ஸை துவக்கி வைத்தார். இங்கு பனாரசி, பட்டோலா, கோட்டா, காஞ்சிபுரம், பைத்தானி, ஆர்கன்சா மற்றும் குப்படம் போன்ற பல்வேறு வகையான புடவைகள் உள்ளிட்ட உயர்தர தயாரிப்புகள் இடம்பெற்றுள்ளது. திறப்பு விழாவில் அரசியல் கட்சி முக்கிய பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். திறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகளை நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி முழுவதும் மாடுகள் சுற்றித் திரிந்து வருகின்றது. மாட்டின் உரிமையாளர்கள் மாடுகளை சரியாக பராமரிக்காததால் சாலைகளில் வாகனம் செல்லும் பொழுது குறுக்கே செல்வதால் விபத்துகள் ஏற்படுகின்றது. இந்நிலையில் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் நேற்றைய தினம் வீடியோ ஒன்று வெளியிட்டுள்ளார். அதில் புதுச்சேரி காமராஜர் அரசு பள்ளி வளாகத்தில் 5க்கும் மேற்பட்ட மாடுகளை அதன் உரிமையாளர்கள் கட்டி வைத்துள்ளனர். இதன் காரணமாக துர்நாற்றம் வீசுவதோடு பள்ளி வளாகத்தை சுற்றி அசுத்தமாக இருப்பதாகவும் இதுகுறித்து கால்நடைத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறியுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் செய்தியாளரிடம் கூறுகையில், முத்தியால்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து மாடுகளை அதன் உரிமையாளர்கள் சரியாக பராமரிக்காமல் மேய்ச்சலுக்காக அவிழ்த்துவிடும் பொழுது சாலைகளில் சுற்றித் திரிகின்றது.
இதனால் விபத்து மற்றும் ஆபத்து ஏற்படும் சூழல் நிலவுவதால் முன்னெச்சரிக்கையாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அது மட்டுமின்றி புதுச்சேரி காமராஜர் அரசு பள்ளி வளாகத்தில் மாணவர்கள் சைக்கிள் நிறுத்துமிடத்தில் மாட்டின் உரிமையாளர்கள் அவர்களது மாடுகளை அங்கு கட்டி வைப்பதால் துர்நாற்றம் வீசுவதோடு பள்ளி முழுவதும் அசுத்தமாக காணப்படுகின்றது. இதுகுறித்து கால்நடைத்துறை அதிகாரியிடம் புகார் அளித்தும் கால்நடைத்துறை அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாடுகளை பராமரிக்காமல் சாலைகளில் மேய்ச்சலுக்காக அனுப்பும் உரிமையாளர்கள் மீதும், பள்ளி வளாகம் அருகே கட்டப்பட்ட மாட்டின் உரிமையாளர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி புதுப்பாளையம் வார்டு, அருந்ததி நகர், முத்தமிழ் நகர் ஆகிய பகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் 2025ஆம் ஆண்டிற்கான நாள்காட்டி தினசரி கேலண்டர் மற்றும் இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி தொகுதியின் பொறுப்பாளர் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினருமான கோபால் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதியின் பொறுப்பாளர் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினருமான கோபால் வீடு வீடாக சென்று கேலண்டர் மற்றும் இனிப்புகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல், மாநில வர்த்தக அணி துணை அமைப்பாளர் குரு, மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ரெமி, தொகுதி துணை செயலாளர் கண்ணதாசன், மாநில மகளிர் அணி துணை அமைப்பாளர் நல்குணா, கிளை செயலாளர் இளையநம்பி, கிளை துணை செயலாளர் பிரகாஷ், திமுக தொழிற்சங்க நிர்வாகி வெங்கடேஷ் மற்றும் ஊடக பிரிவணி மோகன், வரதராஜ், இளைஞர் அணி கிருஷ்ணன், நவீன், அஜய், அருண், முகேஷ், ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். காரைக்காலில் காவல்துறை சார்பில் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் புதுச்சேரி மாநில டிஐஜி சத்ய சுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பல்வேறு புகார்கள் அளித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இன்று காவல்துறை சார்பில் பல்வேறு குற்ற சம்பவங்களை தடுக்கும் விதமாக மக்கள் குறைதீர்ப்பு முகாம் புதுச்சேரி மாநில டிஐஜி சத்ய சுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமில் மாவட்டத்தில் உள்ள காவல் கண்காணிப்பாளர்கள், காவல் நிலைய ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டார்கள். அப்பொழுது 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வருகை தந்து தங்களது பகுதியில் ஏற்பட்ட சைபர் குற்றம், பண மோசடி உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவம் குறித்து புகார் அளித்தனர். இந்த நிலையில் பொதுமக்கள் அளித்த புகார்களுக்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் பொதுமக்களுக்கு காவல்துறை அதிகாரிகள் உறுதியளித்தனர். புதுச்சேரி அடுத்துள்ள பஞ்சவடியில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது. இங்கு பஞ்சமுக ஸ்ரீ ஜெயமாரதி சேவா அறக்கட்டளையும் பாண்டிச்சேரி துறைமுக ரோட்டரி சங்கமும் இணைந்து இலவச கண் பரிசோதனை மருத்துவ முகாமை நடத்தியது. கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கும் சுற்றுப்பகுதி கிராமத்து மக்களுக்காக நடத்தப்பட்ட இலவச கண் பரிசோதனை மருத்துவ முகாமை கோவில் அறக்கட்டளை முதல்வர் கோதண்டராமன் துவக்கி வைத்தார். பஞ்சவடி பஞ்சமுக ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி கோவில் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற இம்முகாமில் புதுச்சேரியை சார்ந்த பிரபல கண் அறுவை சிகிச்சை மருத்துவ நிபுணர் அமலராஜ் மற்றும் சுகந்தி பிரபாகர் குழுவினர் கலந்து கொண்டு இலவச கண் பரிசோதனை செய்தனர். நமது நாட்டில் 60% பார்வை இழப்பு கண் புரைநோயால் ஏற்படுகின்றது. இதனால் நகரத்தை போல கிராமத்து மக்களும் அடிக்கடி கண் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும், சர்க்கரை நோயாளிகள் ஆண்டிற்கு ஒருமுறை கண் பரிசோதனை செய்வது அவசியம் என்றும் கண் மருத்துவர்கள் தெரிவித்தனர். பரிசோதனைக்கு பின் கண் நோய் உள்ளவர்களுக்கு தகுந்த சிகிச்சை மற்றும் மருந்துகள் யாவும் இலவசமாக வழங்கப்பட்டன. கிட்ட பார்வை, தூர பார்வை, வெள்ளெழுத்து போன்ற பார்வை குறைபாடுகள் இருந்தால் தகுந்த பரிசோதனைகள் செய்யப்பட்டு கண்ணாடி தேவைப்பட்டால் இலவசமாக வழங்கப்பட்டது. தேவையானவர்களுக்கு அறுவை சிகிச்சை வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டது.
நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.